ரெண்டாவது சதகத்தில் இருக்கோம். நம்ம மூக்க கவி பாடினது மகிம்ன பந்தானம் மதன பரிபந்தி பிரணயினி பிரபுர் நிர்ணேதும் தே பவதி யதமானோ அபி கதமக ததாபி ஸ்ரீ காஞ்சி விகிருதி ரசிகே கோபி மனசக விபாகஸ்த்வத் பாதஸ்துதி விதிஷு ஜல்பாகயதி மாம். ஸோ தேவியோட பாதங்களை பற்றி அரவிந்த பாதம், தாமரை பாதங்கள், அதான் பாதாரவிந்த, பாத அரவிந்தம், அரவிந்தம்னு தாமரை. ஸோ அந்த 2 சரணங்களை பற்றி ஒரு 100 ஸ்லோகம் பாடியிருக்கார். ஸோ அந்த சரணங்களோட மகிமையை இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ மதன பரிபந்தி பிரணயினி அட்ரஸ் பண்ணுறார். மன்மதன், மன்மதனுடைய பரிபந்தின எதிரின்னு அர்த்தம். பரிபந்தின எதிரி. மன்மதனுடைய எதிரி யாரு? சிவன். மன்மதனை எரிச்சார் இல்லையா, அதனால சிவன் அர்த்தம். மதன பரிபந்தின சிவன். பிரணயினா அவனுக்கு பிரியமானவளே, பிரணயத்தோடு கூடியவளே, அன்போடு கூடியவளே. மகிம்ன பந்தானம், மகிம்னகன மகிமை. ஸோ உன்னுடைய மகிமையுடைய பெருமையுடைய வழி. பந்தானம்னாலே வழின்னு அர்த்தம். ஸோ பெருமையை 1 2 3 4ன்னு லிஸ்ட் போடுறது. ஸோ இந்த மாதிரி உன்னுடைய பெருமையை யதமானக அப்பி, யதமான முயற்சி, பிரயத்னம் பண்ணுறது, முயற்சி பண்ணுறது. ஸோ முயற்சி பண்ணினால் கூட யதமானக அப்பி, யார் ஒருத்தர் உன்னுடைய பெருமையை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ கதமக பிரபு நிர்ணேதும், அதாவது யாருக்கு தான், கதமகன்னு யாரு தான் உன்னுடைய அந்த பெருமையை சொல்வதற்கு பிரபு நிர்ணயத்தும்னா நிர்ணயம் பண்ணுறது. இந்த மாதிரி உன்னுடைய பெருமையை லிஸ்ட் போட்டு அழகாக வர்ணிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம், அதுக்கு உள்ள பிரபுத்தன்மை தே பவதி, யாருக்காவது இருக்குமா? யாருக்கு தான் அந்த உன்னை பெருமையை வர்ணிக்க முடியும்னு கேட்குறேன். ஸோ நிர்ணயத்தும் தே பவத்தின்னா நிர்ணயிக்க யாரால் முடியும். ததாபி இருந்தாலும் ஸ்ரீ காஞ்சி விகிருதி ரசிகே, தேவி அட்ரஸ் பண்ணுறாருங்க. ஸோ காஞ்சியில் விகாரம் விகாரம்னு சஞ்சாரம். தேவி எல்லாம் அந்த காஞ்சிபுரத்தில் வீட்டிலிருந்து எல்லாருக்கும் அருள் பாலிச்சு கொண்டிருக்கா இல்லையா. ஸோ அப்படி விகார ரசிக்கையாக, விகாரம் அந்த காஞ்சிபுரத்துலேயே இருந்து கொண்டு எல்லாருக்கும் அருள் பாலிக்க ஆசையாக இருக்கா, ரசிகத்தன்மையோடு கூட இருக்கா. ஸோ அப்படி காஞ்சியில் இருக்கக்கூடிய தேவி கோபி மனசக, ஏதோ ஒரு மனசு, ஏதோ ஒன்று மனசு என்னோட சொல்கிறது, தொத் பாத ஸ்துதி விதிஷு, உன்னுடைய பாதத்தை ஸ்துதி பண்ணணும், உன்னுடைய பாதத்தை நான் ஸ்துதிக்க வேண்டும் அப்படிங்கிற விதியில், அந்த ஒரு முறையில் விபாகன்னு ஒரு மெச்சூர்டாக, விபாக்கம்னால நல்லா சமைக்கிறது விபாக்கம்னு பேர். நல்லா சமையல் முடிஞ்சாச்சுன்னா விபாக்கம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பரிபக்குவம்னு எடுக்கணும். ஸோ அப்படி உன்னுடைய பாதத்தை ஸ்துதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு என்னோட முள் மனசு சொல்கிறது, என்னோட பரிபாக்கம் பண்ணி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜல்பாகயதி மாம், என்கிட்ட என் மனசு பேசுறது. ஜல்பனம்னா பேசுறது. ஜல்பனம்னா 2 விதமான அர்த்தம் உண்டு. வெறும் வம்பு பேச்சுக்கும் ஜல்பனம்னு பேர், பகவானுடைய ஸ்துதி பண்ணுறதுக்கும் ஜல்பனம்னு பேர். ஸோ இங்கே ஸ்துதி பண்ணுற பகவான், உன்னுடைய ஸ்துதி பண்ணுற விஷயத்தில் என்னுடைய மனசு என்னை தூண்டுறது, ஏதோ என்ன பண்ணுன்னு சொல்கிறது. என்னால் முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய ஆள்களே யாருக்குமே முடியாது உன்னுடைய பெருமை சொல்ல. இருந்தாலும் என் மனசு தூண்டுறதுனால இப்போ நான் உன்னுடைய பாதத்தை ஸ்துதி பண்ணுறேன்னு சொல்கிறேன். படிக்கவா மேம்? ராதே கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் ஒன் படிக்கவா? மஹிம்ன பந்தானம் மதன பரிபந்தி பிரணயினி பிரபுர் நிர்ணேதும் தே பவதி யதமானோபி கதமஹ ததாபி ஸ்ரீ காஞ்சி விகிருதி ரசிகே கோபி மனசஹ விபாகஸ்த்வத் பாத ஸ்துதி விதிஷு ஜல்பாகயதி மாம். கலக்ராகி பௌரந்தர புரவனி பல்லவருச்சாம் வ்ரத பிராதம் யானாம் அருணமஹசாம் ஆதிம குருஹு சமிந்தே பந்தூக ஸ்தபக சகயுத்வாதிஷி திஷி பிரசர்பன் காமாக்ஷ்யாஹ சரண கிரணானாம் அருணிமாம். பௌரந்தர புரவனி, அதாவது பௌரந்தரபுரம் அப்படின்னு சொன்னா அமராவதி பட்டணம்னு அர்த்தம். எப்படின்னா பௌரந்தரன் புரந்தரன் இந்திரன் பல இந்திரன்களுக்கு பல இந்திரன்கள் இருக்கா. ஹரின்னு ஒரு இந்திரன் இருக்கான், வாசவன் ஒரு இந்திரன் இருக்கான், இந்திரனே ஒரு இந்திரன் இருக்கான். அப்படி புரந்தரன் ஒரு இந்திரன், அப்படி பல இந்திரன் ஒரு சமயத்தில் ஒரு இந்திரன் இருப்பான், இந்திர பதவியை ஆக்கிரமிப்பான். ஸோ அப்படி இந்திர பதவியில்
புற அந்த அமராவதி பட்டணத்தில் உள்ள வனின வனம். ஸோ அந்த வனத்தில் இருக்கக்கூடிய நந்தனவனம், அமராவதி பட்டணத்தில் இருக்கக்கூடிய நந்தனவனத்தில் உள்ள பல்லவருச்சாம்னு சொன்னால் துளிர்கள், அப்படியே அழகாக நந்தனவனத்தில் அப்படியே துளிர் இலைகளோ அந்த துளிராக வரக்கூடிய அந்த மலர்களோட ஆரம்பமோ எல்லாம் அப்படி பார்த்தா ரொம்ப அழகாக. ருச்சானா பல்லவ ருச்சான்னு சொன்னான்னா ஒரு ரெட்டு கலர். ஸோ பல்லவன்னு சொன்னால் இளம் துளிர், இலை கூட துளிராக இருக்கும்போது ரெட்டு கலரில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ரெட்டு கலரோடு இருக்கக்கூடிய அந்த பூக்களோடு அந்த இலை, அந்த நந்தனவனத்தில் உள்ள இலைகளோட கலக்கிராகன்னு சொன்னாலே கழுத்தை பிடிச்சி சண்டை போடுறது அப்படின்னு அர்த்தம். கலக்கிரகணம்னு சொன்னாலே கலனை கழுத்து, கிரகணம்னா பிடிச்சிக்கிறது, கழுத்தை பிடிச்சி சண்டை போடு, குடுமி பிடி சண்டை சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கழுத்தை பிடிச்சி சண்டை போடுறது எது? உன்னுடைய பாதங்கள். அதாவது இந்த துளிர்ங்கிறது ஒன்றுமே இல்லை, என்னுடைய பாதத்தோட அழகை பார், என்னுடைய பாதம் எவ்வளோ அழகாக செவந்து இருக்கு பார் அப்படிங்கிற மாதிரி உன்னுடைய தாமரை பாதங்கள் அந்த நந்தனவனத்தோட இலைகளோடு சண்டை போடுகிறது. திருதா அருணமகசாம் ஆதிமகுருகு, அதாவது பிராத்தம்யானா முதலாக, பிரதமன நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய அருணமகசனன்னு சொன்னால் அருணனுடைய ஜோதி. அருண ஜோதி என்னது? காலங்காலத்தால் உதிக்கிற சூரியனோட ஜோதி. ஸோ அது அருண ஜோதின்னு சொல்லுவோம் இல்லையா. காலம்பரம் வரும்போது அருணனோட பிரகாசம் ரெட்டு கலரில் இருக்கும். ஸோ அந்த மகஸ்ன ஒளி. ஸோ அருணமகசாம் பிராத்தம்யானாம், காலங்கத்தால் வரக்கூடிய முதலாக தோன்றக்கூடிய அந்த அருண ஜோதியுடைய ஆதிம குரு. அந்த ரெட்டு கலரை யார் டீச் பண்ணியிருக்காருன்னா உன்னுடைய பாதம் தான் டீச் பண்ணியிருக்கு. அந்த ரெட்டு கலரை உன்னுடைய பாதங்களிலிருந்து தான் அது உபதேசம் வாங்கி கொண்டு, குரு உபதேசத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஒளியை அந்த அருணனால் செய்ய முடிகிறது. அது அந்த பாதத்தோட ரெண்டாவது மகிமை. பந்தூகஸ்தபக சக யுத்வா. பந்தூகம்னு சொன்னால ஆக்சுவலாக செவ்வரளின்னு சொல்லலாம், செம்பருத்தி பூன்னு சொல்லலாம். பந்தூகம்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் கலரில் ஒரு பூ இருக்குது. எல்லாமே அந்த ரெட், அந்த கலருக்கு வேண்டி அந்த பந்தூக்கான வார்த்தையை போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெட்டு கலரான அந்த பந்தூக பூக்களோடு சண்டை போடுறதான் சக யுத்வா. ஸோ அந்த தேவியோட பாதத்தோடைய அந்த கலர் இந்த பூவோட கலர்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதோடு யுத்தம் பண்ணி கொண்டு திஷி சமிந்தனம் பண்ணுறதுன்னா லைட்டிங் அப்னு அர்த்தம். எல்லா திசைகளிலையும் ஒளி கொடுக்கிறது. பூவானா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் அதோடைய வெளிச்சமோ அதோட கலரோ தெரியும். கொஞ்சம் தள்ளி போனால் தெரியுமா? தெரியாது. ஆனால் உன்னுடைய பாதத்தோடைய அழகாகப்பட்டது இந்த பூக்களிலிருந்து வேறுபட்டு திஷி சமிந்தே, திசைகள் தோறும் விளக்கேற்றுற மாதிரி அந்த ரெட்டு கலரை பரப்புகிறது. பிரசர்பத் காமாட்சியாக. பிரசர்பத்னா பிரசர்ப்பணம்னு சொன்னால் பரவறதுன்னு அர்த்தம். ஸோ பிரசர்ப்பணம் பரவுதல். ஸோ இப்படி உன்னுடைய சரண கிரணானாம் அருணிமா, உன்னுடைய பாதத்துடைய கிரணங்கள், பாத கிரணங்கள் அந்த நகத்திலிருந்து அப்படியே ஒளிகள்லாம் பெருகிறது. அந்த ரெட்டு கலரை எடுத்துட்டு அப்படியே உன்னுடைய கிரணங்கள் பாதத்திலிருந்து கிளம்பக்கூடிய அந்த அருண கலர், அந்த ரெட்டு கலராகப்பட்டது 3 விதமாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு 1 2 3ன்னு மேலே சொல்லியிருக்காரு. ஒன்று அந்த நந்தனவனத்தோட இலைகளோடு அது சண்டை போடுறது. ரெண்டாவதாக அந்த அருணனுக்கு கலரை உபதேசம் பண்ணி குருவாக இருந்து குருஸ்தானத்தில் இருக்கிறது. மூணாவது அந்த பந்தூக ஃப்ளவரை அதை கீழாக்கி, அதோட ஒளியை கீழாக்கி திசைகள் தோறும் தன் ஒளியை பரப்புகிறது சொல்கிறேன். கலக்ராஹி பௌரந்தர புரவனி பல்லவருச்சாம் திருத பிராதம் யானாம் அருணிமஹசாம் ஆதிம குருஹூ சமிந்தே பந்தூக தபஹ சதயுத்வா திஷி பிரசர்பன் காமாக்ஷ்யாஹ சரணகிரணானாம் அருணிமாம் மராளீனாம் யானாம் வ்யசன கலனா மூலகுரவே தரித்ராணாம் திராண வ்யதிகரசுரோ தியான தரவே தமஸ்காண்ட பிரௌடி பிரகடன திரஸ்கார படவே ஜனோயம் காமாக்ஷ்யாஹ சரணநளினாய ஸ்பிருஹயதே. ஸோ மராளின்னு சொன்னால் அன்னப்பறவை, அன்னம். ஸோ மராளினாம் யானன நடைன்னு அர்த்தம். யானம்னு சொன்னால் வண்டின்னு அர்த்தம். யானன செல்லுதல்னு அர்த்தம்.
ஸோ மராளீனாம் யானைனா அன்னப்பறவை எப்படி நடக்கிறதுங்கிறதுக்கு அபியசன கலனான்னு சொன்னால் செய்தல்னு சொல்லுவோம். இங்கே வந்து அது அபியாச கலனான்னு சொல்லும்போது திருப்பி செய்கிறதுன்னு என்ன அர்த்தம்? பழகிறது. ஸோ அந்த அன்னப்பறவை நடைப்பயில எப்படி பழகிறதுங்கிறத காட்டி கொடுக்குறது என்னது? மூலகுரவே. அதுக்கு மூலமான குருவாக இருந்து கொண்டு தேவியோட நடை. ஸோ தேவியோட மென்னடையை பார்த்து இந்த அன்னமாகப்பட்டது படிக்கிறதாம். அதோடைய அபியாசத்தை கொடுக்கக்கூடிய அந்த மூல குருவாக இருக்கக்கூடிய அந்த பாதார விந்தங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுன்னு முடிக்க போகிறார். ஸோ அப்படிப்பட்ட அந்த குருவுக்கு தரித்ராணாம் திராணவியதிகர. தரித்ராணாம்னு என்னது? பாவம் ஒன்றும் இல்லை, அப்படிப்பட்ட ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை ரட்சிக்கக்கூடியது. திராணவியதிகரன்னு அப்படியே அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த தரித்திரர்களை எப்படியாவது நம்ம காப்பாற்றணுங்கிற ஒரு அந்த லட்சியத்தோடு இருக்கக்கூடிய பாதங்கள். சுர உத்தியான தரவே. சுர உத்தியான தரவேன்னு கல்பக விருட்சம் தான் தரித்திரர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். சுர உத்தியானம்னா தேவர்களுடைய தோட்டம். உத்தியானம் தோட்டம். தேவர்களுடைய தோட்டத்தினுடைய தரவுன்னு தருண மரம், தரவகன மரங்கள். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கல்பக விருட்சங்கள். கல்பக விருட்சம் வந்து என்ன பண்ணுவோம்? கேட்டதெல்லாம் கொடுக்கும். தரித்திரர்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கும். அந்த மாதிரி தரவேன்னு சொல்கிறார். அந்த மரத்தை போல உள்ள உன்னுடைய கால்கள். ஸோ தேவியோடைய பாதங்களும் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது. ஸோ அப்படிப்பட்ட அந்த பாதங்களுக்கு காண்டான்னு சொன்னா கூட்டம், கிளஸ்டர். ஸோ தமஸ்காண்டான இருட்டு கும்பலாக இருக்குது, ஒரே இருட்டு, காரிருளாக இருக்குது. அதை ப்ரௌடி பிரகடனை, அது வலிமையாக இருக்கக்கூடிய அந்த இருளை ப்ரௌடி பிரகடனன்னு ப்ரௌட வயசுன்னு சொன்னாலே ஒரு யங் ஏஜ், அழகான ஒரு ஃபுல் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தமஸ்காண்ட ப்ரௌடன்னு சொன்னால் அது இருள் அப்படி பரவி அப்படி ப்ளூமிங்காக இருள் இருக்குது. அது பிரகடமாக வலிமையாக இருக்கும் பொழுது திரஸ்காரப்பட்டவே, அதை திரஸ்கரிக்கக்கூடிய சாமர்த்தியம். திரஸ்காரம் பண்ணுறதுன்னா அதை வெறுத்து ஒதுக்குதல். திரஸ்காரம் பண்ணுறதுன்னா ஒருத்தரை பிடிக்கலைன்னு சொன்னால் அவளை திரஸ்காரம் பண்ணுவா இல்லையா? பிடிக்காதவாளை கண்டாலே அவளை ஒரு மாதிரி இழிவாக பேசுகிற. அது மாதிரி இருளை விலக்கக்கூடிய, நீக்கக்கூடிய பாதங்கள். ஸோ இருளை திரஸ்கரிக்கக்கூடிய பாதங்கள். பட்டவேன பட்டுன சாமர்த்தியம். அந்த இருளை நீக்கக்கூடிய சாமர்த்தியம் உடைய அந்த பாதங்களுக்கு ஜனக அயம் காமாட்சியாக சரண நிலையாய ஸ்பிருகயதே நளினாய. சரண நளினம், நளினம்னாலே தாமரைன்னு அர்த்தம். ஸோ தாமரை பாதங்கள். இந்த ஜனங்கள் காமாட்சியினுடைய இந்த சரண பாதங்களை, அந்த தாமரை பாதங்களை ஜனக ஸ்பிருகயதே விரும்புகிறார்கள். ரொம்ப அட்டாச்சாக இருக்கா. ஸ்பிருகான்னு சொன்னால் அட்டாச்மெண்ட், அது ரொம்ப ஆசையாக. ஸோ எப்பேற்பட்ட பாதங்கள்னு சொல்லும்போது 1 2 3ன்னு எல்லா ஸ்லோகத்திலையும் இந்த மாதிரி சொல்கிறேன். ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இப்பேற்பட்ட பாதங்களை மக்கள் ரொம்ப விரும்பி அடைகிறார்கள். கருணாவாசிங்கப்பா. எஸ் மேம். மராளீனாம் யானாப்யசன கலனா மூலகுரவே दरिद्राणां त्राण व्यतिकरसुरोद्यान तरवे तमस्काण्ड प्रौढी प्रकटन तिरस्कार पटवे जनोऽयं कामाक्ष्याः चरणनलिनाय स्पृहयते वहन्तीं सैन्दूरीं सरणिम् अवनम्र अमरपुरी पुरन्द्री सीमन्ते कवि कमल बालार्क सुषमा त्रयी सीमन्तिन्याः स्तनतटनि चोला ऋणपटी विभाति कामाक्ष्याः पदनलिन कान्तिर्विजयते சரணிம் அவனம்ர அமரபுரி புரந்திரி சீமந்தேன்ற. சரணினாலே லைனா அப்படி லைனாக வராலாம். தேவ பெண்கள்லாம் என்ன பண்ணுவான்? வரிசையாக வந்து தேவியோட பாதத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணுவான். ஸோ அவனம்ரன்னா குனிந்து தலை குனிந்து அப்படி வணங்கிறது. அமரபுரே புரிந்திரி. அமரபுரின்னு அமராவதி பட்டணம் தேவலோகம். அந்த தேவலோகத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் அந்த சீமந்தே அவளுடைய சீமந்தம் இப்போ தேவியோட காலில் அவளுடைய தலை படுறது. சீமந்தங்கிறது அந்த தலையோட எட்ஜிலையா சீமந்தம் நடுவகுடு. ஸோ அப்படி படுறது. இதை வரிசையாக வரக்கூடிய தேவ பெண்கள் அப்படி நமஸ்காரம் பண்ணும்பொழுது சிந்தூரம் வகந்தி. அவள் என்ன பண்ணுறா? அவள் தலையில் வந்து இந்த தேவியோடைய பாதத்திலிருந்து உள்ள சிந்தூரம் அவள் தரிக்கிறாள்.
ஸோ அவா தலையிலையும் தேவியோடைய பாத தூளியில் இருக்கக்கூடிய அந்த சிந்தூரமாகப்பட்டது, பாத தூளின்னு சொல்லுவோம், தேவியோட அந்த சிந்தூரமாகப்பட்டது இவாளுடைய சீமந்தத்தில் தலைமுடியில் நடுவகுட்டில் தேவியோடைய பாத சிந்தூரம் படுகிறது. வகந்தீம், அதை அணிந்து கொள்கிறார்கள். கவி கமல பாலார்க்க சுஷமா, இது எப்படிப்பட்ட சிந்தூரம் சொன்னா, கவிகளால் கமல பால அர்க்க சுஷமா, கவிகளால் பாடப்படக்கூடிய கமலன்னு தாமரை பாதங்கள், பாலார்க்கன்னு சொன்ன இளம் சூரியன், அருக்கன்னா சூரியன். ஸோ பால அருக்கன்னு சொன்னது இளவயது காலங்காத்தால உதிக்கின்ற சூரியன் அர்த்தம் பாலார்க்கன்னு சொன்னா. ஸோ உதிக்கின்ற சூரியனுடைய அந்த சுஷமான ஒளி. ஸோ அப்படிப்பட்ட ஒளியோடு கூடிய கவிகளால் பாடப்படக்கூடிய அந்த பாதங்களில் இருந்து இவாளுடைய சீமந்தத்தில் தேவியோடைய பாத தூளியாகப்பட்டது படுகிறது. த்ரை சீமந்தன்யாகா. ஸோ த்ரைன்னு சொன்னால் வேதம்னு அர்த்தம். த்ரையி அப்படின்னா 3 வேதம் தான் எப்போவுமே நம்பரில் சொல்லுவா, இந்த அதர்வ வேதம் சொல்கிறது இல்லை, அதனால் த்ரையின வேதம். ஸோ சீமந்தன்யாகா, இப்போ த்ரையி மேலே தான் காலை வச்சுட்டு இருக்கா தேவி. என்ன பண்ணுறா, அவளுடைய பாதங்கள் வேதத்துடைய தலையில் உட்காண்டிருக்கு. ஸோ இந்த வேதத்துடைய அந்த ஸ்தனத்தட்டனா அப்படியே பாதத்தினுடைய தூளி ஆகப்பட்டது, தேவியோட பாத தூளி ஆகப்பட்டது அவளுடைய வேத வகுட்டிலிருந்து வழிஞ்சு ஸ்தன தடத்துக்கு போய்ட்டுருதான். அவளுடைய வேத மாதான்னு தான் சொல்லுவான். வேதத்துக்கு எப்பவுமே மாதான்னு பேர், வேத மாதா. ஸோ அந்த வேத மாதாவோட தலைவழியாக வழிஞ்சு அவளுடைய மார்பகங்களில் நிச்சோள அவள் ஆடை அணிந்து கொண்டிருக்கா. அந்த முந்தானை அந்த இதிலெல்லாம் மேலெல்லாம் அருணப்பட்டின்னு அப்படியே ரெட் கலரை பூசி விடுறது. தலைமையில வச்சுட்டு இருக்கா. அந்த தலையிலிருந்து வழியக்கூடிய அந்த சிந்தூரமாகப்பட்டது அந்த வேதமாதாவுடைய தடத்தில் ஸ்தனத்துடைய அந்த எட்ஜில் எல்லாம் நிச்சோள அருணப்பட்டி அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரெட் கலராக பூசி விடுகிறது. அந்த ஆடை ரெட் கலர் ஆடையை போட்டு விடுறதுன்றா. விபாந்தி காமாட்சியாக, இப்படி ஒளி பொருந்திய அந்த தேவியுடைய காமாட்சியினுடைய பத நளின காந்தி, நளின தாமரை பாதத்தினுடைய அந்த காந்தியாகப்பட்டது விஜயத்தே, அதுக்கு ஒரு ஜே போடுறார், அது வெல்லட்டும் சொல்றார். வசந்தீம் சைந்தூரீம் சரணிமவனம்ர அமரபுரி புரந்திரி சீமந்தே கவி கமல பாலார்க்க சுஷமாம் த்ரயீ சீமந்தின்யாஹ ஸ்தனதடனி சோலாருணபடி விபாந்தி காமாக்ஷ்யாஹ பதநளின காந்தேர் விஜயதே प्रणम्रीभूतस्य प्रणयकलहत्रस्तमनसः स्मराराते शूडावियति गृहमेदीहिमकरः ययो सान्द्यां कान्तिं वहति सुषमाभिश्चरणयोः तयोर्मे कामाक्ष्याः हृदयम् अपतन्द्रं विहरताम्. பிரணய கலக திரஸ்த மனசக மொத்தமாக அர்த்தம் சிவன் அர்த்தம். என்ன அர்த்தம்னா பிரணய கலகம்னா ஊடல்னு அர்த்தம். ஸோ சிவனுக்கும் பார்வதிக்கும் அப்போ சண்டை வருது, ஊடல் நடக்கும், அதுக்கு பேர் பிரணய கலகம்னு பேர். ஆசையினால் ஏற்படக்கூடிய கலகம், சண்டை. ஸோ அந்த ஊடலாகப்பட்டது. திரஸ்த மனசக, சிவனுக்கு ரொம்ப திராசமாயிடுது, கவலையாயிடுது, வருத்தமாயிடுது. அந்த ஊடல் ஏற்பட்ட உடனே அந்த மனசோடு கூடியுள்ள சிவன் பிரணம்ரீபூதஸ்ய காலை விழுந்துடுறார். அம்மா தாயே இனிமேல் சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரணம்ரீபூதஸ்ய நம்புறனாலே வணங்குதல். அப்படியே தேவியோட பாதத்தில் பூதஸ்ய அப்படி காலில் விழுந்து வணங்கக்கூடிய சிவன் ஸ்மராராத்தே, ஸ்மர அராத்தின எதிரி, ஸ்மரன் மன்மதனுடைய அந்த எதிரியாகப்பட்ட சிவனுடைய சூடாவியதி தலையில் இருக்கக்கூடிய அலங்காரம், தலை அணி. சூடாவியத்தின்னு தலையில் ஆகாஷம் இந்த மேலே இருக்கக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய சூடான தலை அணியாகப்பட்ட கிரகமேதி ஹிமகரக. கிரகமேதின்னு சொன்னான்னது எப்போதுமே அங்கே குடியிருக்கானா, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறாரா அந்த சந்திரனோடு கூட இருக்கிறதால சந்திரன் கங்கை எல்லாத்தையும் தலையில் வச்சுட்டு இருக்காரு. ஸோ குடியிருக்கா இவெல்லாம் அவரோட தலையில் வந்து குடியிருக்கா. ஸோ அப்படி ஹிமகரன் சொன்னோன்னே பனியை ஏற்படுத்தக்கூடியவன் யார்? சந்திரன். ஸோ அப்படிப்பட்ட சிவனுடைய தலையில் அணியாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் ஏயோகோ அந்த பாதங்கள், ஏயோகோன்னு எவற்றினுடைய, ஏயோகோ எந்த இரண்டுன்னு இங்கே பாதத்தை பற்றி படிக்கிறோம். அதனால அந்த தேவியுடைய பாதார விந்தங்களில் இந்த சந்திரன் படுறான்.
ஏன்னா முகுடமே தலை முகுடமே சிவனோட தலை முகுடமே எல்லாம் நேரம் வந்து தேவியோட பாதத்தில் கிடக்கும்போது அந்த சந்திரன் மேலே இந்த ஒளி படுறது. தேவியுடைய சுஷமாபிகி சரணையோகோ சுஷமாபிகி, அவளுடைய காலுடைய சரணங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த சுஷமான்னு சொன்னா அந்த ஒளி, அந்த ஒளியினுடைய காந்திம் பகதி, அந்த சந்திரன் மேல அந்த காந்தி விழருது, அந்த ஒளி விழருது. அந்த ஒளி விழறதுனால தயோகோமே காமாட்சியாக, அப்படிப்பட்ட அந்த பாதங்களில், காமாட்சியினுடைய அந்த பாதங்களில் மே ஹிருதயம், என்னுடைய ஹிருதயம் அபதந்திரம் விகரதான்றார். அபதந்திரம், தந்திரம்னு சோம்பேறித்தனம்னு அர்த்தம். அபதந்திரம்னு சோம்பேறித்தனம் இல்லாமல் அப்படின்னா ஆல்வேஸ் நடுவில் ரெஸ்ட்டே எடுக்கக்கூடாது. என்னுடைய மனசுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் என்னுடைய மனமாகப்பட்டது. போன ஸ்லோகத்தில் சாந்தியாம்னு ஒரு வார்த்தை இருக்குது. என்ன காந்தி அடையிறதுன்னு சொன்னால், தேவியோடைய பாதம் ரெட் கலர், சந்திரன் நல்ல ஒயிட்டு. இப்போ என்ன ஆகுது, தேவியோட பாதத்தில் படும்போது அந்த சந்திரன் வந்து ரெட் கலராக சந்தியா காலத்தில் உள்ள சந்திரனாக பண்ணுவேன். சந்தியா காலத்தில் ஒரே ரெட்டாக இருக்கும் இல்லையா ஸ்கையெல்லாம். ஸோ அந்த ஒரு காந்தியை அந்த சந்திரன் அடைகிறான், பாதத்தில் சிவன் விழறதுனால இதெல்லாம் ஏற்படுறது. இப்படிப்பட்ட பாதங்களில் என்னுடைய ஹிருதயம், மே ஹிருதயம், என்னுடைய ஹிருதயம் அபதந்திரம், ஒரு விதமான சோம்பேறித்தனமும் இல்லாமல் விகரதாம், அதில் களிக்கட்டும், ஆனந்த கூத்தாடட்டும் என்னுடைய மனசுன்னு மூக்கர் சொல்கிறேன். प्रणम्रीभूतस्य प्रणयकलहत्रस्तमनसः स्मराराते चूडादियति गृहमे वीहिमकरः ययोः सान्द्यां कान्तिं वहति सुषमाभिश्चरणयोः तयोर्मे कामाक्ष्याः हृदयम् अपतन्त्रं विहरताम्. ओम श्री देव्यै नमः. 6th श्लोका. ययो पीठायन्ते विबुधमुकुटीनां पटलिका ययो सौदायन्ते स्वयमुदयबाजो बणितयः ययोर्दासायन्ते सरसिजभवाद्याश्चरणयोः तयोर्मे कामाक्ष्याः दिनम् अनुवरीवत्तु हृदयम्. ஸோ தேவியோட பாதார விந்தங்களை பற்றி மூக்கர் 100 ஸ்லோகம் எழுதியிருக்கார். அதை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்த பாதங்கள் என்ன பண்ணுறதா, ஒரு ஆசனமாக இருக்குது. யாருக்கு ஆசனம் போடுறதுன்னு சொன்னான்னா, விபுத முக்கூட்டினாம் பட்டலிகா, தேவர்களுடைய மனைவி. தேவர்கள், விபுதர்கள்னா தேவர்கள்னு அர்த்தம். ஸோ அவர்கள் முக்குட்டங்களை அப்படியே நமஸ்காரம் பண்ணுறா. தேவியோட பாதத்தில் வந்து தங்களுடைய முகுட்டத்தோடு வச்சு அப்படியே நமஸ்காரம் பண்ணுறோம். வச்சு பட்டலிக்கான்னு சொன்னா வரிசையாக படலமாக சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர்கள் கூட்டமாக வந்து தேவியோட காலில் தங்களோட முகுடத்தோடு அப்படி நமஸ்காரம் பண்ணுறோச்சு. அவளுக்கு இது ஆசனம் போடுற மாதிரி இருக்குது. இந்த பாதங்களே அவர்களுக்கு ஆசனம் போடுற மாதிரி. அந்த இல்லை, தேவியோட பாதத்துக்கு இவை ஆசனம் போடுறது. ஆசனம் வந்து அவளுக்கு ஆசனம் போட தேவையில்லை, தலையில் வணங்குறாவா. ஸோ தேவி வந்து அவள் தலையில் ஆசீர்வாதம் பண்ணணுமே, அப்போ தன்னுடைய கால் அந்த மூடத்து மேலே படும் இல்லையா. ஸோ அதுவே ஆசீர்வாதம். அதனால இந்த தேவர்களுடைய தலைகள், அந்த முகுடங்கள் எல்லாமே தேவிக்கு பீட்டம்னு சொன்னானது, பீட்டாயந்தேன்னு சொன்னான், இது பலகை, தேவியோட பலகை மாதிரி உட்காந்துக்கிற பலகை மாதிரி ஆயிடுது. அதே பாதங்கள் வந்து சௌதாயந்தேன்ற, சௌதான உப்பரிகைன்னு அர்த்தம், பால்கனின்னு அர்த்தம். ஸோ இந்த பாதங்களே உப்பரிகையாக இருக்குது, மேல்மாடியாக இருக்குது. யாருக்குன்னு பார்த்தா ஸ்வயம் உதய பாஜக. ஸ்வயம் உதயகன தானே தோன்றியது. ஸோ பகவானுடைய ஹிருதயத்திலிருந்து தோன்றியது என்னது, பணித்தயகன்னு. இங்கே வேதம், பணித்தயகன்னு சொன்னால் வார்த்தைகள்னு அர்த்தம். நார்மலாக ஜென்ரலாக அர்த்தம் சொன்னால் பணித்தயக, கிராம் எல்லாம் சொன்னாலே வார்த்தைகள்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து தானே தோன்றிய வார்த்தைகள்னு சொல்லும்போது வேதம்னு அர்த்தம். ஸோ அந்த வேதத்தோட தலையில் தேவியோடு கால் இருக்குது. ஸோ வேத விழுப்பொருள் சொல்கிறோம். வேதம் எங்கே முடியறதோ அங்கே தேவியோட பாத தரிசனம் கிடைக்கிறது. ஸோ அதனால அந்த வேத மாதாவுக்கு இது பால்கனி, வேத மாதாவோட தலையில் பால்கனி ஆட்டமாக இந்த பாதங்கள் இருக்கின்றன. ஏயோகோன்னு எந்த பாதங்கள் இருக்கின்றனவோ, யயோகோ தாசாயந்தே சரசிஜ பவாதியாக. சரசிஜான்னு சொன்னா தாமரையில் தோன்றியவர். சரஸ்ன ரிவர் அல்லது லேக்கு, நீர்நிலை. அதிலிருந்து சரசிஜா, அப்போ சரசியிலிருந்து வரக்கூடியது தாமரை. தாமரையில் தோன்றியவர் இந்த பிரம்மா. ஸோ சரசி ஜ பவ, அப்போ பிரம்மா, அப்புறம் பவன சிவன். அவர்கள் எல்லாருமே
யயோகோ சரணையோகோ தாசாயந்தே, எந்த பாதங்களுக்கு தாசானுதாசர்களாக பணிவிடை செய்கிறார்களோ, எந்த பாதங்களை அவர்கள் தன்னுடைய தலைவனாக ஏற்று அதுக்கு தாசனாக பணிவிடை செய்கிறான், தயோகோ அந்த பாதங்களுக்கு மே தினம் அனு, என்னுடைய எவ்ரிடே, தினம் அனுன்னு எவ்ரிடே, ஒரு நாள் அடுத்த நாள் அடுத்த நாள், அனுன்னு ஃபாலோடு பை, அப்படி எல்லா நாளுமே ஹிருதயம் வரிவர்த்து அப்படின்றார். வரிவர்த்தனம் பண்ணுறதுன்னு சுற்றி சுற்றி வளருதுன்னு அர்த்தம், சுழலறதுன்னு அர்த்தம். ஸோ என்னுடைய மனமாகப்பட்டது இப்பேற்பட்ட பாதங்களில் சுழலட்டும்ன்ற. ஸோ வரிவர்த்தனம் பண்ணட்டும், என்னுடைய தேவியோட பாத தியானம் எப்பொழுதையும் மனசில் இருக்கட்டும்னு அர்த்தம் அது. ஸோ அந்த காமாட்சியுடைய பாதங்கள் என்னுடைய மனத்தில் நிலை பெற்று நிற்கட்டும். ராதிகிருஷ்ணா மேம். ययोः पीठायन्ते विबुधमुकुटीनां पटलिका, ययोः सौधायन्ते स्वयमुदयभाजो वनितयः, ययो दासायन्ते सरसिजभवाभ्याश्चरणयोः, तयोर्मे कामाक्ष्या दिनमनुवरीवर्तु हृदयम्. नयन्ति संकोचं सरसिजरुचं दिक्परिसरे, सृजन्ति लौहित्यं नखकिरणचन्द्रार्धखचिता, कवीन्द्राणां हृत्कैरव विकसन उद्योगजननी, स्फुरन्ति कामाक्ष्याः चरणरुचि सन्ध्या विजयते. ஸோ திக்பரிசரே, அதாவது திசைகள் முழுவதும் சுற்றி சுற்றி வரக்குள்ள பரிசரம், பரிசரம்னா சுற்றுச்சூழல்னு அர்த்தம். ஸோ திக்பரிசரே, திசைகள் தோறும் அப்படி சுழன்று, நயந்தி சங்கோச்சம் சரசிஜருஷம், பாதங்களுடைய அந்த பவர் ஆகப்பட்டது, அந்த காந்தி ஆகப்பட்டது திசையோரும் பரவுறது. பரவரை வச்சு பார்த்தா சரசிஜ ருச்சம், சரசிஜ தாமரை. ஸோ தாமரை ருச்சம், ருச்சம்னா கலர்னு அர்த்தம். அப்போ ரெட்டு கலர் தாமரை, தாமரை ரெட்டு செந்தாமரை. அந்த செந்தாமரை பாதம் என்ன பண்ணுறதான் தன்னோட ஒளியினால் சங்கோச்சம் நயந்தின்னுட்டார். சங்கோச்சம் பண்ணுறதுன்னா சுருக்கிறதுன்னு அர்த்தம். சங்கோச்சமாக இருக்குன்னு நம்ம சுருங்கி போய்டுறோம். யார்கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப சங்கோச்சமாக இருக்குன்னு என்ன அர்த்தம், நம்ம உள்ளுக்குள்ளே சுருங்கி போய்டுறோம். அதனால தான் பேசுறதுக்கே சங்கோச்சமாக இருக்குது நமக்கு. அதே தமிழில் அந்த வார்த்தையை அப்படி யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இங்கே என்ன பண்ணுறது, இந்த பாதம் தன்னுடைய ஒளியினால் அந்த தாமரை, சிவந்த தாமரையை சங்கோச்சம் நயந்தி அப்படியே சுருக்கிடுறதுன்னு அர்த்தம். அதை விட இந்த பிரைட்னஸ் ரொம்ப அழகாக இருக்குது, பாத அழகு அதை விட அழகாக இருக்குது. சிருஜந்தி லௌகித்தி, அதாவது நக்க கிரண, சாரி சிருஜந்தி லௌகித்தே அது கூட சேர்த்துக்கணும். அதாவது திக் பரிசரே சிருஜந்தி லௌகித்தம். லோகான்னு சொன்னாலும் இங்கே வந்து ரெட் கலர் காப்பர்னு அர்த்தம். லோகான்னு ஜென்ரலாக தாத்துன்னு அர்த்தம். அது இரும்பாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே லோகான்னு பேர். ஆனால் இந்த இடத்துல பாதம் வந்து சிவப்பானால தாமரை கலர், அதாவது ரெட் கலர்னால அந்த காப்பர்னு எடுத்துக்கணும். ஸோ லௌகித்யம் சிருஜந்தின்னு ரெட் கலரே அப்படி பறவை விட்டு தாமரைகளை எல்லாம் எங்கெங்கே தாமரை இருக்கோ அது எல்லாமே ஒரு காந்தி இழந்துருதான் இந்த பாதத்தினால. நககிரண சந்திர அர்த்த கச்சிதா, நககிரணங்கள், கிரணம்னு சொன்ன நகத்திலிருந்து, தேவியோட பாத நகத்திலிருந்து அப்படியே சந்திரனோட ஒளி மாதிரி கிரணங்கள் பரவும். குளிர்ந்த சீத்தலமான அந்த ஒளி நகத்தோடு ஒளி அது சந்திரனை போல இருக்கும். ஸோ அதனால் கச்சித்தான்னு சொன்னா அலங்காரம் உடையவள், பிறையணியை உடையவள். அப்போ சந்திர அர்த்த கச்சித்தான்னு அது கூட அப்படி சேர்த்து எடுக்கும் போது பிறை சந்திரனை தலையில் சூடியவள்னு அர்த்தம் வருது. ஸோ நகக்கிரண சந்திரன்னு சொன்னால் நகத்திலிருந்து வரக்கூடிய சந்திர ஒளி வேற பரவுறது அவளுடைய பாதம். இது என்ன ஆடுது, அவள் தலையில் ஒரு அர்த்த சந்திரனை வச்சுட்டு இருக்கா. இந்த பரவி அவளுடைய தலையில் இருக்கிற சந்திரனால ரொம்ப அலங்காரம் ஆயிடுறதான். நகக்கிரணத்தினால சந்திரனோட ஒளி குன்றி போயிடுது. இதை பெருசாக்குறது இந்த சந்திரன், இந்த நகக்கிரண ஒளி. ஸோ தேவியோட பாத நகத்தோட ஒளி சந்திர ஒளியை விட மேலானது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாத நக ஒளி தான் அந்த சந்திரனே இன்னும் பிரைட் ஆகிறது. ஸோ கவீந்திரானாம் ஹிருத் கைரவ, கைரவன்னு சொன்னால் ஜென்ரலாக செவ்வரளின்னு அர்த்தம் சொல்லுவோம், செவ்வரளின்னு. ஆனால் இந்த இடத்துல கைரவன்னு சொன்னான்னா தாமரைன்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஹிருதயத்தில் தாமரை தான் இருக்குது, எல்லாரோட ஹிருதயத்துலையுமே ஒரு தாமரை இருக்குது. 8 பெட்டல்டு தாமரை சொல்லுவோம், 8 பெட்டல் இருக்கக்கூடிய தாமரை. அதை மலர்த்தனம், அதுக்கு மேலே முதல்ல சந்திரன், அப்புறம் சூரியன்,
அப்புறம் அக்னி, அப்படி 3 இருக்குது. அதுக்கு மேலே அங்குஷ்ட மாத்திர புருஷகன், இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம பாகவதத்தில். ஸோ இங்கே ஹிருத்கைரவான்னு சொல்லும்போது இதே தாமரைன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ யாருடையது? கவீந்திரானாம், கவிகள், பண்டிதர்கள், அப்படி சிறந்த முனிவர்களுடைய அவருடைய ஹிருத்கைரவ விகசனம்னு விகாசம் பண்ணுறது, அதை பரப்புறது, அதை தாமரையை மலர்த்துறது. அப்போ ஹிருதய தாமரையை மலர்த்தக்கூடிய உத்தியோக ஜனனி, அந்த உத்தியோகத்தை பண்ணுறது எது? இந்த பாதங்கள். ஸோ பாதங்கள் அந்த அப்பேற்பட்ட சாதுக்களோட ஹிருதயத்தில் போய் உட்காந்துடுறது. தேவியோட பாதங்கள் அவள் தினம் தியானம் பண்ணிகிட்டே இருக்காளா, இந்த பாதங்கள் என்ன ஆகிடுறது? அவளுடைய ஹிருதயத்தில் போய் அமர்ந்துடுறதா, உட்காந்துடுறதா. அதனால அவளுடைய ஹிருதய தாமரை ஆகப்பட்டது மலர்றது. அப்போது இந்த இடத்துல என்ன, அது முன்னாடி சந்திர ஒளியாக இருந்தது, இப்போ சூரிய ஒளியாக ஆகிடுதுன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா சூரியனை பார்த்து தான் தாமரை மலரும். ஸோ தேவியோடைய அந்த செந்தாமரைங்கிறது பாலார்க்க சுஷமானு சொல்ல மாட்டோமா, இளம் சூரியனோட ஒளி போல. அப்போ சூரியனை கண்ட தாமரை மலர்றது போல இந்த பண்டிதர்களுடைய ஹிருதய தாமரை ஆகப்பட்டது விகாசம் அடைகிறது, அப்படி மலர்கிறது. சுரந்தி காமாட்சியாக சரண ருச்சி சந்தியா, இப்படி எல்லா இடத்துலையும் ஸ்புரணம்னு சொன்னாலே எனது மலர்ச்சின்னு அர்த்தம். அப்படி மலர்ச்சியை கொடுக்கக்கூடிய சரண ருச்சி சந்தியான்னுட்டார். ருச்சினாலே கலர். எந்த கலரில் இருக்குது பாதம்? சந்தியா ருச்சி. சாயங்கால வேளையில் இருக்கக்கூடிய அருண சந்திரன் மாதிரி அந்த சாயங்கால ரெட்டு கலரில் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய பாதத்தாமரை, அப்படி மலர்கின்ற அந்த தாமரை காமாட்சியாக விஜயத்தே, அந்த காமாட்சியுடைய இந்த பாதத்தாமரைகள் விஜயம் பெறட்டும். அதுக்கு ஒரு ஜெய போடுறார் இங்கே மூக்ககவி. सरसिज्य रुचिं दिक्परिसरे सृजन्ति लौकिक्यं नखकिरणचन्द्र अर्धकचिता कवीन्द्राणां वृत्तैरव विकसन उद्योगजननी स्फुरन्ति कामाक्ष्याः चरणरुचिसन्ध्या विजयते वीरावैर्माञ्जीरैः किमपि कथयन्तीव मधुरं पुरस्तात् आनम्रे पुरविजयिनी स्मेरवदने वयस्येव प्रौढा शिथिलयत्या प्रेमकलह प्ररोहं कामाक्ष्याः चरणयुगली सा विजयते. மாஞ்சீரைகின்றார். அதாவது மஞ்சீரம்னா கொலுசு, மாஞ்சீரம்னா கொலுசுலேருந்து வரக்கூடியது எல்லாமே மாஞ்சீரம். ஸோ அதோட ஒளியாக இருக்கலாம், அதோட சவுண்டாக இருக்கலாம். இந்த இடத்துல சவுண்டு சொல்கிறார். ஸோ மஞ்சீரம் கொலுசுலேருந்து ஒரு சவுண்டு வருது, ஜில் ஜல் ஜல் தேவி நடக்கிற வச்சு ஒரு சவுண்டு வருது. ஸோ ராவம்னாலே அரவம்னு தமிழ் சொல்கிறோம்லே சத்தம். ஸோ அந்த கொலுசுலேருந்து வரக்கூடிய சத்தம் மதுரம் கதையந்தீவ கிமப்பின்னு சொல்ல முடியாது, இன்னது இதுன்னெல்லாம் வர்ணிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மென்மையான ஒலி அது மதுரம் கதையந்தீமிவா, மதுர ஆலாபம் சொல்லுவோம் இல்லையா, இனிமையான சவுண்ட் அப்படி கொடுக்குறதா அந்த வஞ்சிரம். இது என்ன காரியம் பண்ணுறதுன்னு சொல்கிறாருங்க. புரஸ்தாது புறவிஜயினி ஆனம்ரே, புறவிஜயினின புறங்களை எல்லாம் ஜெயித்த விஜயம் பண்ணின அந்த விஜயினியாக இருக்கக்கூடிய சிவன் அர்த்தம். புறவிஜயின புறமிருத்த சிவன், புறத்தை வெற்றி கொண்ட சிவன். அந்த சிவன் முன்னாடி இருக்கார், தேவிக்கு முன்னாடி உட்காந்துருக்கார். ஆனம்ரேன்னு விட்டார், வணங்கின்னு இருக்கார், தலையை கீழே போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஊடல் நடந்து போச்சு, ஊடலுக்கு அப்புறம் இவர் கூடலுக்கு வேண்டி சிவனே தேவியோட பாதத்தை நமஸ்காரம் பண்ணுறார். ஸ்மேரவதனே, ஸோ அப்படி புன்சிரி போகிறது, அவருக்கு சிரிச்சுட்டே தான் வணங்குறாரு. இதை ஊடல்ங்கிறது தெரியறது இல்லையா, அதனால ஸ்மேரவதனே அப்படி புன்சிரிப்போடு கூடிய அந்த சிவன் அவருடைய பாதத்தில் வணங்கும் பொழுது வயஸ்யா இவ, வயஸ்யான்னு சொன்னால் வயசியகான்னு சொன்னால் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். சம வயது உடையவர்கள் தான் டைரக்ட் அர்த்தம். சம வயது உடையவர்கள் போது கூடுமான மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். ஸோ அதனால வயசியா இவ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. இவா 2 பேரும் ஊடலை சேர்க்கறதுக்கு நடுவில் ஒரு ஆள் வேண்டாமா, அதுக்கு தான் அந்த கொலுசோடு சவுண்டு பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஏம்மா 2 பேரும் சண்டை போடாதங்கோ அப்படி பேசுகிறதான் இந்த கொலுசோடு சத்தம் அப்படி இருக்கான். ஸோ வயசியா இவ ப்ரௌடான்னு ஒரு ப்ரௌட ஸ்திரீ மாதிரி ஒரு கர்வத்தோடு நான் பார் உங்களை சமாதானம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வத்தோடு காம்பீரியத்தோடு கூட சிதிலயதி யா பிரேமக்கலக பிரரோகம். பிரேமகலகம்னு சொன்னால்தான் ஊடல்னு அர்த்தம். ஸோ 2 பேரும் சண்டை நடக்கிறது பிரேமத்தினால் அன்பினால் ஏற்படக்கூடிய கலகம் சண்டை.
ஸோ பிரரோகம் அப்படி ஊடலை அப்படி ஏற்படக்கூடிய அந்த ஊடலை சிதிலயதி, சிதிலம் பண்ணுறதுன்னு என்னது, சிதிலமாக்கிடுறதுன்னு என்ன, நீக்கிடுறது. அந்த 2 பேருக்கு நடந்த அந்த ஊடல் அந்த கோபத்தெல்லாம் தணிச்சு விடுறதான் இந்த சவுண்டு. காமாட்சியாக சரணயுகலி சா விஜயத்தே, இப்படிப்பட்ட மஞ்சீரத்தை அணிந்த கொலுசை அணிந்த அந்த சரணயுகலி பாதத்தாமரை 2 யுகலம்னா 2 சரணங்களும் சா விஜயத்தே அதற்கு வெற்றி அப்படின்னு பாடுறாருங்க மூக்ககவி. किमपि कथयन्तीव मधुरं पुरस्तात्तानं रे पुरविजयिनी स्मेरवदने वयस्येव प्रौढा क्षितितयति या प्रेमकलह प्ररोहं कामाक्ष्याः चरणयुगली सा विजयते पर्वस्त्रीलोलालक परिचितं षट्पदकुलैः स्फुरल्लाक्षारागं तरुणतरणी ज्योतिररुणैः वृतं कान्त्यम्बोभिः विसृमरमरन्दैः सरसिजैः विदत्ते कामाक्ष्याः चरणयुगलं बन्धुपदवीम्. இது நீங்கள் படிக்கிறது சுப்பர்வ ஸ்திரீலோல அலக பரிச்சிதம்னு பிரித்து படித்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, அந்த ராகமும் செட் ஆகும். ஓகே. ஸோ ஷட்பத குலைஹி, ஷட்பதம்னா 6 கால் உள்ளது வண்டு. அப்போ இந்த வண்டுகள் எல்லாம் சூப்பர்வன்னு சொன்னான்னா நல்ல தேவ பெண்மணிகள், தேவர்கள்னு அர்த்தம். ஸ்திரீலோல தேவ பெண்மணிகள். ஸோ தேவ பெண்மணிகள்லாம் தலையில் மந்தார மலர்லாம் சூடின்னு இருப்பாள். அதனால அவள் தலையில் அந்த தேனை பருகிறதுக்காக வேண்டி ஷட்பத குலம் என்று சொல்லக்கூடிய வண்டுகள், தேன் வண்டுகள் எல்லாம் சுற்றிகிட்டே இருக்கணும். ஸோ ஷட்பத குலைஹி சுப்பர்வ ஸ்திரீ லோல அலக, லோலமாக இருக்குது அப்படியே லோலாயமாக வண்டுகள்லாம் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அலகபாரங்கள்னா முடிக்கற்றைகள். ஸோ அந்த அலகபாரங்கள்லாம் பரிச்சிதம், எதுக்கு பரிச்சயமாக இருக்குது, பாதத்துக்கு. ஏன்னா எப்போதும் இந்த தலையார வணங்குவாள தேவ பெண்மணிகள்லாம். ஸோ இந்த பாதங்களுக்கும் அந்த தலைக்கும் ரொம்பவே பரிச்சயம் இருக்குது. ஸோ பரிச்சயம்னா பரிச்சயமான பாதம். இந்த ஸ்திரீயோடைய பாதங்கள், அவருடைய தலைகளுக்கு பரிச்சயமான பாதம். ஸ்வரத் லாட்சாராகம், அதோட காலில் வேற லாட்சாராகம்னு சொன்னான்னா இந்த அரக்குன்னு சொல்லும்போது இந்த இது போட்டுப்பா இல்லையா, மேகந்தின்னு சொல்லலாம், இது மருதாணியும் போட்டிருக்கலாம், இல்லை நம்ம லேக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அரக்கு, அதெல்லாம் பூசிப்பாளே காலில். அந்த டான்ஸ் ஆடுறவாலாம் இன்ஸ்டண்ட்டாக கலர் வரத்துக்கு பூசிக்கக்கூடியது. அந்த லாட்சாரசத்தெல்லாம் பூசின்னு இருக்கா வேற, ஏற்கனவே சிவந்த பாதம், அதில் லாட்சாரசம் பூசின்னு இருக்கா. ஸோ தரணி ஜோதிகி, அப்போது தரணின்னு சொன்னால் சூரியன் அர்த்தம். தரணின்னா சூரியன், தருண இளம் சூரியன், தருணன்னா இளம் வயது, தருண தரணி இளம் சூரியன் அப்படின்னு பாலார்த்தம். காலையில் உதிக்கின்ற அந்த சூரியன் அப்படி இளம் சூரியனாக இருக்கான் இல்லையா, அந்த ஜோதி அப்படி அருண ஜோதியாக அப்படி ரெட் கலரில் பரிமளிக்கிறதா இந்த பாதங்கள். ஸோ அருணைகி ஜோதிகி, அந்த அருணமான ஜோதிகளால் இருக்கக்கூடிய பாதம். காந்தி அம்போபிகி பிருதம். ஸோ காந்தின்னு சொன்னாலே என்னது, நல்ல ஒரு பிரகாசம், அப்படி தேவியோட பாதத்திலேருந்து அப்படியே அழகு சொற்றதான் அப்படியே. ஸோ அப்படிப்பட்ட காந்தி எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு ரிவர் மாட்டி அப்படி பிரவாக மாட்டமாக இருக்கா. காந்திங்கிறது அப்படி ஒளி பரவுறது, அதை பார்த்தா ஒரு ரிவர் ஓடுற மாதிரி. அந்த அந்த தண்ணி, அம்புன்னு தண்ணி, அந்த காந்தியோட அந்த ரிவரில் விஸ்ருமர மரந்தைஹி சரசிஜைஹி. சுருமரம் சொன்னாலே பரவுறதுன்னு அர்த்தம். விஸ்ருமரன்னு நன்றாக பரவிய. ஸோ நன்றாக பரவிய காந்தி இருக்குது. அதில் இந்த பாதம் இருக்கு இல்லையா, மரந்தைஹி சரசிஜைஹி, இந்த பாதம் தான் தாமரை. இவருடைய காந்தி பரவர காந்தி தான் ஒரு ரிவர் ஆட்டமாக இருக்குது. அப்போ ரிவர்னு சொன்னால் தாமரை இருக்கணும். இவருடைய பாதமே தான் அந்த காந்தியில் உள்ள, அந்த காந்திங்கிற ரிவரில் உள்ள தாமரையாக இருக்குது. அந்த தாமரையில் மரந்தைஹி, மரந்தான்னு சொன்னால் இது மகரந்தம். ஸோ மகரந்த தூளி இருக்கே, பாதத்தில் பாத தூளி இருக்கும். எப்படி தாமரையோட மகரந்தம் இருக்கோ, அந்த மகரந்தத்துக்கு வேண்டி தானே இந்த ஷட்பத குலம் எல்லாமே வரும். வண்டுகள் எல்லாம் எதுக்கு வரும், இந்த ஷட்பத குலம் வரத்துக்கே காரணம் இந்த பாத தூளி அல்லது தாமரையோட மகரந்தம். ஸோ சரசிஜைகி மரந்தைகி, பரவக்கூடிய காந்தி ரிவரில் ஏற்பட்ட பாதத்தாமரையிலிருந்து வரக்கூடிய அந்த பரவக்கூடிய அந்த கனி மாதிரி அமிர்தமாக இருக்கக்கூடிய பாத தூளி அது. ஸோ விதத்தே காமாட்சியாக சரணயுகலம் பந்து பதவி. இப்போது பந்து பதவிங்கிறதுக்கு தாமரையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பந்து என்னது, வண்டு.
வண்டு வந்து ஓடி வந்து உட்காரும். இந்த தாமரையோட மகரந்தத்தை குடிக்கிறதுக்கு பந்து பதவின்னு சொன்னா பந்துக்களுக்குடைய வழி, பந்துக்கள் வந்து அடையக்கூடிய வழி. அது என்னது? தேன் வண்டுகள் எல்லாம் தாமரையிலேருந்து உட்கார்ற மாதிரி இங்கே தேவ பெண்மணிகள் தான் பந்துக்கள். இந்த பாத தாமரையிலிருந்து வரக்கூடிய அந்த தூளியாகப்பட்ட அமிர்தத்தை குடிக்கிறதுக்காக ஓடி வரக்கூடிய இந்த வண்டுகள்னா, ஏன்னா அவளுடைய தலை கருப்பு, அது வண்டாட்டமாக இருக்குது. ஸோ அந்த வண்டுகள் பந்து பதவியும் சரணயுகலம் விதத்து, அந்த பாதம் ரெண்டுமே அவர்கள் பந்துக்கள் வரக்கூடிய வழியாக இருக்கக்கூடிய வரக்கூடியதாக இருக்கின்றன, விதத்தை செய்கின்றன காமாட்சியுடைய அந்த 2 பாதங்களும். सुपर्वस्त्रीलोल अलकपरिचितं षट्पदकुलैः पुरस्लाक्षारागं तरुणतरणीज्योतिररुणैः वृतं कान्ति अम्बोभिः विश्रुमरमरम्दैः सरसिजैः विदत्ते कामाक्ष्याः चरणयुगलं बन्धुपदवी रजसंसर्गेऽपि स्थितम् अरजसाम् एव हृदये परं रक्तत्वेन स्थितमपि विरक्तैकशरणम् अलभ्यं मन्दानां दददपि सदा मन्दगतितां विदत्ते कामाक्ष्याः चरणयुगम् आश्चर्यलहरी. ரஜஸ் சம்சர்கம், இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். அதாவது ரஜஸோடு சம்சர்க்கம், சம்சர்க்கம்னு எழுதி ஈடுபாடு, ரஜஸோடு கூட்டு. சம்சர்க்கம் உன்னோட நான் சம்சர்க்கம் நல்லா இருக்கா கெட்டதாக இருக்கா அதை பொறுத்து நான் உன்னோட கேரக்டர் நான் ஸ்டடி பண்ணுறேன்னு சொல்லலாம் இல்லையா? அதை மாதிரி இந்த பாதங்களுக்கு எப்போவுமே ரஜஸ் சம்சர்க்கம் இருக்குது. ரஜான்னு சொன்னான்னா இங்கே சிவப்புன்னு அர்த்தம் இல்லையா இந்த இடத்துல. ஸோ ரஜஸ் சம்சர்க்கம், பாதம் வந்து எப்போவுமே ரெட் கலரில் இருக்குது. அந்த பாத தூளி அதுலேருந்து வரக்கூடியது, அது எப்போவுமே ரஜஸோடு கூடி தான் இருக்குது. அந்த பாத தூளி பாதத்தோடு கூட இருக்குது, அந்த சம்சர்க்கத்தோடு இருக்குது. ஆனால் அதே பாதங்கள் ரஜசாம் ஏவ ஹிருதயே, ரஜசே இல்லாதவர்கள் யார்? ராகத்வேஷமெல்லாம் கிடையாது அவளுக்கு, அந்த ரஜோகுணமே கிடையாது. அப்படிப்பட்ட இங்கே ரஜசாம்னு ரஜோகுணம் இல்லாதவர்கள். முதல்ல ரஜஸ்ன்னு சொல்கிற அர்த்தத்துக்கு என்ன சொன்னோம்? சிவந்த கலர்னு சொன்னோம். அந்த சிவந்த பாதங்கள் அதோடைய பாத தூளி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பாதங்கள் தூளி ஆகப்பட்டது. ரஜசாம் ஏவ ஹிருதயே, ரஜோகுணம் இல்லாத, இந்த இடத்துல ரஜஸ்ங்கிறது ரஜோகுணம், ரஜோகுணம் இல்லாத அந்த முனிவர்கள் சாதுக்கள் அவர்களுடைய ஹிருதயத்தில் போய் உட்காந்து. ஸோ பாதம் எங்கே போய் உட்காந்துருக்குன்னா அரஜசான ஹிருதயத்தில் ரஜசோடு கூட போய் உட்காந்துருக்குது இல்லையா? பரம் ரக்தத்வேனா, இந்த பாதம் வந்து ரத்தம்னு ரத்த கலர் சிவப்பு. ஸோ பாதம் ரெட்டு கலரோட, ரத்தம்ங்கிறதுக்கு 2 அர்த்தம். ரத்தம்னா ஈடுபாடுன்னு ஒரு அர்த்தம், ரத்தம்னா ரத்த கலர். ஸோ ரெட்டு கலர். இந்த இடத்துல முதல் ரத்தத்துக்கு என்ன அர்த்தம்? நல்ல ரெட்டு கலர் சிவந்த பாதமாக இருந்தால் கூட, ஸ்திதம் அப்படி இருந்தும் கூட விரக்த ஏக சரணம், ரத்தமே இல்லாதவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல இருந்து ஈடுபாடு அற்றவர்கள், வைராகிகள், எந்த ஒரு பற்றும் இல்லாதவர்கள், அவர்கள் விரக்தர்கள். ஸோ அந்த ஈடுபாடு அற்றவர்கள் வைராகிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏக சரணம், அவர்களுக்கு சரணத்தை நான் தரேன்ப்பா, சரணாகதி பண்ணினா நான் உனக்கு சரணத்தை தரேன்னு சொல்கிறது தான் இந்த பாதங்கள். தான் ரத்தத்தோடு இருந்தாலும் வைராகிகள் விரக்தர்களுக்கு அவர்களுக்கு சரணாகதியை கொடுக்கக்கூடிய சரணங்களாக இருக்கின்றன. மந்தானாம் அலபியம், மந்தர்கள்னு சொன்னால் அஜ்ஞானிகள்னு எடுத்துக்கணும். மந்த புத்தி உடையவர்கள், அஜ்ஞானிகள், ஞானம் கிடையாது. அப்படிப்பட்ட மந்தர்களுக்கு அஜ்ஞானிகளுக்கு அலபியம் கிடைக்காது. பாதவளை சீக்கிரம் கிடைக்குமா? ஏன்னா அவள் அஜ்ஞானத்தில் வேண்டுன்னு இருப்பா, விஷய வாசனையில் இருப்பா. ஸோ அவர்களால் அடைய முடியாத பாதம். ஆனால் தததபி சதா மந்தகதி தான். ஆனால் இந்த பாதமே மந்தமாக இருக்குது. என்னடா இது மந்தமாக இருக்குன்னு பார்த்தா மந்தகதி, மொள்ள நடக்கிறது, பாதத்தோட மெல்லிய நடை, அழகான நடை. அந்த மந்தகதியோடு இருக்கக்கூடிய அந்த பாதங்கள் தததபின்னு கொண்டிருக்கக்கூடிய, தரித்து கொண்டிருக்கக்கூடிய மந்தகதியை உடைய அந்த பாதங்கள் மந்தமே இல்லாதவர்களுக்கு கிடைக்காது. தான் மந்தகதியாக இருந்தால் கூட உனக்கு நான் கிடைக்க மாட்டேங்கிறது அஜ்ஞானிகளுக்கு. ஸோ காமாட்சியாக சரணயுகலம் விதத்தே, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய காமாட்சியுடைய பாதம் 2 பாதங்களும் ஆச்சரியலகரியும் விதத்தே, ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா நேர் ஆப்போசிட்டாக இருக்கே, இது இது விரக்தமாக இருந்துட்டு அரக்தர்களுக்கு இப்படி பண்ணுறது, இப்படியெல்லாம் அப்படி கம்பேர் பண்ணி சொல்கிறாருங்க கவி. இந்த மாதிரி ஸ்லோகங்கள் நிறைய எழுதியிருக்காரு. இதில் ஒவ்வொரு தசகத்துலையுமே நம்ம பார்க்கலாம்.
இதில் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரெண்டு அர்த்தம் எடுக்கணும். ரஜஸ் சம்சர்க்கம்னு சொன்னான்னா ரஜஸ்ங்கிறது முதல்ல தேவியோட பாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெட்டு கலர், அந்த கலர் எடுத்துக்கணும். ரஜோக்கு நிறைய அர்த்தம் இருக்குல்ல, ரஜோனால ரஜஸ்னாலே அந்த ராகத்வேஷங்கிறதுக்கே ரெட்டு கலர், அது எப்பவுமே ரஜோகுணத்துக்கு ரெட்டு கலர், அந்த கலரை மட்டும் எடுத்துக்கணுங்க. பாதம் ரெட்டாக இருந்தாலும் ரஜஸ், ரஜஸ் குணம் இல்லாதவர்கள், இந்த இடத்துல குணம்னு எடுத்துக்கணும். ரஜோகுணம் இல்லாதவர்களுடைய ஹிருதயத்தில் காட்டுக்கிறது ஒன்று. இன்னொன்று தான் வந்து ரத்தமாக இருக்குது, ஒரே ரத்தம் ஈடுபாடுன்னு சொல்ல முடியாதீங்க, ரத்த கலரோடு இருக்குது, ரெட்டாக இருக்குது. ஆனால் விரக்த ரத்தமே இல்லாதவர்கள்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல எந்த வித பற்றும் இல்லாதவர்கள். ரத்தம்னு ஈடுபாடு, பற்று, பற்றற்றவர்களுக்கு ஒரே சரணாகதியை கொடுக்கக்கூடிய பாதங்களாக சரணமாக அடையக்கூடிய, சரணம் அடையக்கூடியதாக இந்த பாதங்கள் இருக்கின்றன. மூணாவது வந்து மந்தாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று தான் மந்தகதியோடு இருக்குது, மெல்ல நடக்கிறது, பாதம் அழகாக மெல்லிய நடைபோடும் மந்தகதியில் இருக்கும். தான் மந்தகதி இருந்தாலும் மந்தர்களுக்கு கிடைக்காது. தான் மந்தகதியாக இருக்கே, என்னோட ஃப்ரெண்டு இவெல்லாம் நானும் மந்த நீயும் மந்தன்னு சொல்லிட்டு மந்தர்களுக்கெல்லாம் ஒரு கொடுக்காது, தன்னுடைய பாதத்தை அவளுக்கு கொடுக்கவே கூடாது. மந்தானா மந்த புத்தி உடையவர்கள் அஜ்ஞானிகள்னு எடுத்துக்கலாம், அஜ்ஞானிகளால் அடைய முடியாது. இப்போ ஏற்பட்ட பாதங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன்றாரு. மேம் ஒன் மோர் டவுட். रजसंसर्गेऽपि स्थितम् अरजसाम् एव हृदये परं रक्तत्वेन स्थितमपि विरक्तैकशरणम् अलभ्यं मन्दानां नगतपि सदा मन्दगतितां विदत्ते कामाक्ष्याः शरणयुगम् आश्चर्यलहरी. जगदम्बायै नमः.